Hi friends, welcome to my channel Priya Ideas. நம்ம இன்னைக்கு ஒரு டிவைனான லஞ்ச் காம்போ பார்க்க போகிறோம். மோர் குழம்பு, பொட்டேட்டோ ஃப்ரை, தக்காளி பஜ்ஜி இது மூணையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு மோர் குழம்பு செய்யறதுக்கு நான் கொஞ்சமாக கீர்ன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வரமல்லி 2 எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய், சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி. இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இதில் ஒரு நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த வெஜிடபிளுமே சேர்க்காம தான் மோர் குழம்பு செய்ய போகிறோம். நம்ம ஆனியன் எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம கடைசியாக சர்வ் பண்ணும்போது அது ரொம்ப பிளெயினாக இருக்குங்கிறதுக்காக தான். நம்ம ஆனியன் வதங்குற டைமில் நம்ம மோரை லைட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். தயிரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க போதும், நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் கூட சேர்த்து நல்லா கலந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம தண்ணி சேர்த்து அடித்து வச்சுருக்க தயிரை ஃபைனலாக சேர்க்கும் போது அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிரும். இப்போ இது பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதில் நம்ம இம்மீடியேட்டாக மோரை சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்துட்டோம்னா அது நமக்கு திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இது ரெடியானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம அடித்து வச்ச மோரை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போது இதில் நான் அடித்து வச்ச மோரை சேர்த்துக்கிறேன். அப்போவே சொன்ன மாதிரி நிறைய தயிரில் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு அடிச்சிருக்கோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணால் நமக்கு அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. இதுவே நீங்கள் சூடாக ஊற்றுனீங்கன்னா அப்படியே திரிஞ்சிரும். அந்த பால் திரிஞ்ச மாதிரி தெரியும். மோர் குழம்பு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, சாப்பிடும் பொழுதும் அந்த திரியாக அது நல்லாவே இருக்காது. இப்போ இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. நமக்கு நல்ல நைஸாக ஒரு ஃப்ளோரை கரைச்சி ஊற்றுன மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் மோர் குழம்பு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த குழம்பை தாளிச்சிடலாம். இதை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை 4 தாளித்து குழம்புல சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரையும் தக்காளி பஜ்ஜியும் பண்ண போகிறோம். இது 3 சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் வடைச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு நறுக்குன பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கிட்டு இது கூட நம்ம ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் சிம்லேயே வச்சு வணக்கிக்கோங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம அதை லைட்டாக மேஷர் வச்சு மேஷ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் மேஷ் பண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். அந்த தனித்தனியாக தக்காளி தெரியாமல் மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப மேஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 2மே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணியுமே கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்க்கு தக்காளி பஜ்ஜிக்கு நிறைய தண்ணி சேர்ப்போம். அந்த மாதிரி இதுக்கு சேர்க்கக்கூடாது. ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அதை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோன்னா நம்மளோட தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியலையும் தாளிச்சிடலாம். அதுக்கும் வடைச்சட்டியில் ஆயில் வச்சுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு நறுக்குன பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தூளுப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம காரத்துக்கு போடுறோம். வரமிளகாய் சும்மா தாளிக்கிறதுக்கு தான் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வேக வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸை நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. மசாலா எல்லாத்துலேயும் கோட்டாகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதையும் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பொட்டேட்டோவும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் மோர் குழம்பு வைக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் குழம்பு கூட நம்ம காரமாக பொட்டேட்டோ ஃப்ரை, வாழைக்காய் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொரியல் மட்டும்தான் வச்சு சாப்பிட்ருந்துருப்போம். அந்த தக்காளி பஜ்ஜி காம்பினேஷன் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. அது அந்த மோர் குழம்போட டேஸ்ட்டுக்கு அது லைட்டாக அந்த தக்காளி பஜ்ஜியோட புளிப்புக்கும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கும் அது 3ஐயும் நீங்கள் ஒன்றா எடுத்து சாப்பிடும் பொழுது அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் மோர் குழம்புக்கு வேறு என்னெல்லாம் சைட் டிஷ் பண்ணுவீங்கங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இனி சூப்பர் ரெசிபீஸ்க்கு நம்ம பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.